இன்றைக்கி கிளாஸில் முடிஞ்ச விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த செயலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா பார்ப்போம். சப்ஜெக்டு யூ, அடுத்து யூ வந்தால் வேர் போடணும், ஆக்சிலரி வெர்பு, அடுத்து வெர்போட ஐஎன்ஜி, அப்புறம் ஆப்ஜெக்டு. சப்ஜெக்டு யூனா அப்புறம் ஆக்சிலரி வெர்பு வேர் போட்டுக்கிறணும், வெர்பு வந்து ஐஎன்ஜியில் போட்டுக்கிறணும், அப்புறம் ஆப்ஜெக்ட்னா ஒரு செய்யப்படும் பொருள். ஷார்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தாய். சப்ஜெக்டு யூ வந்து என்ன பண்ணும், வேர், அடுத்து ப்ளை வந்து விளையாடி கொண்டிருந்தாய் அப்படின்றது, ப்ளை வந்து ப்ளேயிங் வெர்போட ஐஎன்ஜி, அடுத்து ஆப்ஜெக்ட் வந்து கிரிக்கெட். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், யூ வேர் ப்ளேயிங் கிரிக்கெட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அந்த நேரத்தில் நீ தூங்கி கொண்டிருந்தாய். சப்ஜெக்ட் யூனா நீ, அடுத்து யூ வந்தால் வேர் போடணும், ஹெல்பிங் வெர்பு, அப்புறம் தூங்கி கொண்டிருந்தாய்னா வெர்பு, ஸ்லீப் வந்து ஸ்லீப்பிங், அட் த டைம்னா அந்த நேரத்தில் ஆப்ஜெக்டு. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், யூ வேர் ஸ்லீப்பிங் அட் தட் டைம். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நீ உன்னுடைய நண்பனுடன் பேசிக்கொண்டிருந்தாய். சப்ஜெக்டு யூனா நீ, அடுத்து வேர் ஹெல்பிங் வெர்பு, பேசிக்கொண்டிருந்தாய்னா டாக் வந்து டாக்கிங், அடுத்த ஆப்ஜெக்டு உன்னுடைய நண்பன்னா வித் யுவர் ஃப்ரெண்டு. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், யூ வேர் டாக்கிங் வித் யுவர் ஃப்ரெண்ட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நீ மிகவும் கடினமாக வேலை செய்து கொண்டிருந்தாய். நீனா யூ, சப்ஜெக்டு, அடுத்து ஹெல்பிங் வெர்பு வந்து வேர், அடுத்து வேலை செய்து கொண்டிருந்தாய்னா ஒர்க் வந்து ஒர்க்கிங், வெரி ஹார்டுனா மிகவும் கடினமான. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், யூ வேர் ஒர்க்கிங் வெரி ஹார்டு. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நேற்று நீ ஒரு படம் பார்த்து கொண்டிருந்தாய். சப்ஜெக்டு யூனா நீ, அடுத்து வேர், அடுத்து வாட்ச்னா பார்த்து கொண்டிருந்தாய், வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும், வாட்சிங், ஏன் மூவினா படம். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், யூ வேர் வாட்சிங் ஏ மூவி எஸ்டர்டே. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நீ ஆங்கில இலக்கணம் கற்றுக்கொண்டிருந்தாய். நீனா சப்ஜெக்டு யூ வந்தால் வேர், அடுத்து கற்றுக்கொண்டிருந்தாய்னா லேர்ன்னா லேர்னிங் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறணும், இங்கிலீஷ் கிராமர் ஆப்ஜெக்டு, இலக்கணம் ஆங்கில இலக்கணம். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், யூ வேர் லேர்னிங் இங்கிலீஷ் கிராமர். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நீ முடிவுகளுக்காக காத்து கொண்டிருந்தாய். நீனா சப்ஜெக்டு யூ, அடுத்து வேர் ஹெல்பிங் வெர்பு, அடுத்து காத்து கொண்டிருந்தாய்னா வெயிட் வந்து வெயிட்டிங், அடுத்து ஃபார் த ரிசல்ட் முடிவுகளுக்காக. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், யூ வேர் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ். இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.